ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், சுண்ட வத்தல். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஈஸியாக வத்த குழம்பு செய்யலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வத்த குழம்பு செய்ய போகிறேன். மண் சட்டியில் வத்த குழம்பு செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி இப்போ சூடாயிட்டு இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் சுண்டு வத்தலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்படி எண்ணெயில் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி எடுக்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் இதில் வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிட்டு இதில் தக்காளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயம் இந்த மூணையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சுண்டு வத்தலை இதில் ஆட் பண்ணிடலாம். சுண்டு வத்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ புளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நம்ம அதிகமாக போடுறதுனால புளி கம்மியாக போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நீங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டால் போதும், ஏன்னா சுண்ட வத்தல்லே அதிக உப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி தான் வத்த குழம்பு செய்வோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த வத்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.